ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். டாக்டர் ஸ்டீராய்டு வேண்டாமே, ஸ்டீராய்டு இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதே மாதிரி ஏசிஎஸ், ஆட்டோலாகஸ் கண்டிஷன் சீரம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்திலேயே வந்து நம்ம இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கான சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல ஒரு அடிப்பட்டால் தானாக அந்த புண் எப்படி ஆறுது. ஸோ நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க சில சப்ஸ்டன்சஸ் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை எடுக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்டேருந்து பிளட் எடுத்துகிட்டு அதை ஒரு சென்ட்ரிஃபியூஜ்லையோ இல்லை இன்குபேட்டர்லையோ போட்டு அவங்க ரத்தத்துலேருந்து அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இட் டேக்ஸ் ஃபியூ ஹார்ஸ். அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த துளைக்கு அருகாமையில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தலாம். இதுவும் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற டவுட்டு. லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ், கீழ் முதுகில் நரம்பு அழுத்தம் இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியல, நடக்க முடியல, கால்கள் மரத்து போகுது, வலி இருக்குது, பாரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது நர்வ் ரூட் பிளாக்னு சொல்லுவோம், இல்லை எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் எப்படி செலுத்துகிறாங்க அண்ட் இது பண்ணி இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளில் பெயின் ரிலீஃப் இருக்கும், எப்போ நான் திருப்பி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.